கான்வெலெக்ஸா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிக்காக பயன்படுத்தலாம். ஆனா ரொம்ப ப்ரியாரிட்டியான லைஃப்ல ஒரு விஷயம் எப்பவும் நான் சொல்றது என்ன, பீஸ்ஃபுல்லான லைஃப், ஹெல்த்தியான லைஃப். இது வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிங்க. மீதி எல்லாம் தானா நடக்கும். அதாவது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், உங்களுக்கான பீஸ்ஃபுல்லா மைண்ட் இருக்கும் போது உங்களோட எண்ண அலைகள் மாற்றம் வரும்போது இது எல்லாமே தானா நடக்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணலாம். கான்வெலெக்ஸா அப்படிங்கிற இந்த சுவிட்சோட மெடிடேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், தாராளமா யூஸ் பண்ணலாம். கண்களை மூடி சுவாசத்தின் மேல நீங்க இப்ப கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு அழகான மியூசிக்கோட இந்த மெடிடேஷனை நீங்க இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு அமைதியா உங்களோட எண்ண அலைகள் எவ்வளவு அழகா சட்டிலா இருக்கிறத நீங்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஒரு 2 minutes இந்த மெடிடேஷனை நம்ம இப்ப செய்யலாம். கண்களை மூடி சுவாசத்தின் மேல கவனம் வைங்க. கான்வெலெக்ஸா, convalexa, 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 கான்வெலெக்ஸா. இப்போ ஸ்லோவா உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு டிஃப்ரென்ஸை நீங்க உணர்வீங்க. உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியும். உங்களை சுத்தி அப்சர்வ் பண்ணி பாருங்க, சுத்தி பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி 7 days இந்த சேலஞ்சை நீங்க எடுத்துக்கலாம். கமெண்ட் செக்ஷனை மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க. கண்டினியூஸா நான் 7 daysக்கு அப்புறமும் செய்யலாமா, எனக்கு இன்னும் அதற்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா தாராளமா செய்யுங்க. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஃபைன் டியூன் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கலாம்.